ஒழுங்கு நடவடிக்கையால் அதிகாரி மனு தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேட் முகமது தண்டனை காலம் 2000 முடிந்த நிலையில் 2001 மூத்த அதிகாரிகளுக்கான பதவி உயர்வு வழங்கப்பட்டது. உரிய முறையில் பணி உயர்வு வழங்க கோரி சேட் முகமதுவின் மனுவை முன்னதாக தனி நீதிபதி தள்ளுபடி செய்திருந்தார். உரிய பணி மற்றும் பண பலன்களை வழங்க கோரி சேட் முகமது மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 1993 ஆண்டிலிருந்து பதவி உயர்வு வழங்கும்படி ஏற்கனவே மனுதாரர் வழக்கு தொடர்ந்திருந்தார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு வேளாண் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. சேட் முகமது என்ற அதிகாரிக்கு எதிராக 1991 குற்றக்குறிப்பாணை பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். வணக்கம் கீதா. தமிழ்நாடு அரசு வேளாண் துறையில் முறையாக பதவி உயர்வு வழங்கவில்லை என கூறி ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளான அதிகாரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சேட் முகமது தாக்கல் செய்திருந்த வழக்கில் 1983 ஆண்டில் வேளாண் அதிகாரியாக பணியில் சேர்ந்தேன் என்றும் 1991 தனக்கு எதிராக குற்றக்குறிப்பாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணையின் முடிவில் 2 ஆண்டுகளுக்கு தனக்கான ஊதிய உயர்வை நிறுத்தி வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் 1997 ஆண்டில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக 2000 ஜூன் மாதம் தண்டனை காலம் முடிந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2001 ஜனவரியில் தான் மூத்த அதிகாரிகளுக்கான பதவி உயர்வு கொடுக்கப்பட்டதால் உரிய முறையில் பணி உயர்வு வழங்க கோரிய மனுவை தனி நீதிபதி ஏற்கனவே ஒட்டி வைத்திருக்கிறார். எனவே உரிய பணி மற்றும் பணப்பலன்களை வழங்க வேண்டும் என மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனுவானது நீதிபதிகள் MS சுப்பிரமணியம், C குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி தனக்கு 1993 ஆண்டிலிருந்து பதவி உயர்வு வழங்கும்படி ஏற்கனவே மனுதாரர் வழக்கு தொடர்ந்ததாகவும் அந்த விவகாரம் 2 நீதிபதிகள் அமர்வு வரை விசாரிக்கப்பட்டு 2001 பதவி உயர்வு சரியான வழங்கப்பட்டுள்ளது. எனவே அது சரியான முடிவு என்று தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். அதே விவகாரத்தில் மீண்டும் வழக்கு தொடர்வதை அனுமதிக்க கூடாது என்று தலைமை வழக்கறிஞர் வாதிட்டார். பின்னர் இதனை கேட்டறிந்த நீதிபதிகள் முடிவு எட்டப்பட்ட ஒரு விவகாரம் தொடர்பாக 2வது முறை வழக்கை மீண்டும் நடத்துவதில் எந்த ஒரு தகுதியும் இல்லை என கூறி சேட் முகமதுவின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர். வினிதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.